யார் அந்த சண்முகன்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். யார் அந்த சண்முகன்? அதை கொஞ்சம் சத்தமா கேட்கலாமே. அட என்னப்பா இவன் தானே மெதுவா கேட்க சொன்னான். மெதுவா பேசுனீங்கன்னா உடம்பு முழுசா இருக்கும். சத்தமா கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த அண்ணன் இப்பவே இந்த செகண்டே இங்க வந்துருவாரு. அவர் எந்த நேரத்துலயும் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. கலியுக தெய்வம். ஆ? கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட பெரிய பவர் அந்த அண்ணனுக்கு இருக்கு. நான் ஒரு ஈஸ்வரன் பக்தன்பா. அப்படியா? அப்படின்னா அந்த தெய்வத்தை நேர்ல பாத்திருக்கீங்களா? இதை விட்டா வேற வழி இல்ல, வேற எங்கேயும் போக கதி இல்லைன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பங்கள்ல கஷ்டத்துலயும் ஆபத்து நேரத்துலயும் அந்த தெய்வம் நேர்ல வந்திருக்கா? நேர்ல வந்து நின்னு என்னப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு உங்களை கேட்டிருக்கா? சொல்லுங்க. இப்படி கேட்டா எப்படிப்பா? அப்படிலாம் தெய்வம் வருமா என்ன? இல்ல. ஆனா தெய்வம் பல ரூபத்துல நம்ம முன்னாடி வரும். அப்படி ஒரு அவதார புருஷர் தான் சண்முகம். கலியுக கடவுள் சண்முகம். நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன். ஆனா எனக்கு தெய்வமா இருக்கிற விஸ்வநாதையா கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே 25 லட்சம் ரூபாய, அத உங்க அண்ணன் திருப்பி வாங்கி கொடுப்பாரா? முடியுமா? அத சொல்லுங்க தம்பிங்களா. சார் போன் எடுத்து சுத்துங்க. அமுக்குங்க, இதுல சுத்த முடியாதுடா. அது சரி, எதை அமுக்கணும்? இங்க கொடுங்க. சண்முகம் சாரான்னு கேளுங்க. சண்முக சாருங்களா? ஆமாங்கிறாங்க சார். அண்ணா வணக்கண்ணா, நான் உமாசங்கர் பேசுறேன். உமா சார் எங்க கூட தான் இருக்காரு. ஆமாண்ணே, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். முஸ்தபாட்டா கொடுக்குறேன். ஆனா முஸ்தபாண்ண வணக்கண்ணே. ஒரு நிமிஷம், இங்க எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அதை அண்ணன் சொல்லுவாரு. அதுக்கு என்ன கூலியோ அதை அவர்கிட்ட கொடுத்தா போதும். நாங்க இருக்கோம்ல, எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. அத கண்டிப்பா செய்வேன். விஸ்வநாத சாருக்கு பணம் போனது மட்டும் இல்ல, பெரிய அவமானமா போச்சுல்ல. நான் அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். எல்லாம் ஓகே, டீம் இறக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரக்கு மட்டும் போதும். என்ன டீம்? சொல்றேன். நான் சம்பிரதாயப்படி உங்களுக்கு சின்ன அட்வான்ஸ் தரேன். வெரி சாரி, வேலை முடியாம எங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். ஐயோ, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், இதை நீங்க வச்சுக்கங்க. நான் சொல்றேன், சொன்னா கேளுங்க. சண்முகன் கையில தான் எல்லாமே இருக்கு. அந்த சண்முகனே இப்ப உங்க கையில. முஸ்தபா, டேய் மண்டா முஸ்தபா, என்னடா? உண்மையில யாரா இந்த சண்முகம்? நம்ம தாதா அண்ணன்டா. கடவுளா நமக்கு அனுப்பி வச்சிருக்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம்டா. இந்த சிட்டில எங்கேயோ சண்முகம் இருக்காரு. ஆமா, மார்க்கெட்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சண்முக அண்ணனும் அவரோட எடுபடி முகமது அலியும் அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி 900 ரூபாய் கொடுத்து விடிஞ்சதும் 1000 ரூபாய் எடுக்கிற சூப்பர் வியாபாரம் அது. தொண்ணூறு கொடுத்தா 100 கிடைக்கிற இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். டே முத்து, காசுடா. முகமது அலி என்ன, இந்த பேங்க்ல எல்லாம் வட்டி கம்மியா தானே வாங்குறாங்க, நீங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உனக்கு கடை வேணும்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து நேரடியா கொஞ்சம் வாங்கிக்க. நான் உன் வீட்டுல வந்து கெஞ்சினேனடா, கடை வாங்கிக்கன்னு. ஒழுங்கா காசுடா சோம்பேறி. சண்முகண்ண எதுக்கு பேங்க் மாதிரி குறைஞ்ச வட்டி கொடுக்கணும்? மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு நிறைய சம்பாதிக்கிட்டேன். என்ன சண்முகா, உன்னை வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். பெஸ்ட் மீன்லயே பெஸ்ட் மீன் இதான்டா. வெட்டு அப்படிதான், வெட்டி சைஸ் ஆக்குடா. என்ன காலு சமூகண்ண? வேர்ல்டு மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுல. சௌரத் கங்குலியோட பொண்ணுக்கு பர்த்டே வேற. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டாடாம இருக்க முடியுமா? கண்டிப்பா கொண்டாடணும்ல. கொஞ்சம் தள்ளி நில்றா. சண்முகண்ணே, கரெக்டான நேரத்துல காசை கொடுக்காததுனால 2 போட்டை பிடிச்சு வச்சிருக்கல. அதான நம்ம கமல் இருக்கான்ல, அவனோட போட்டு. அவன் இப்ப வந்திருக்கான். கூட ஒரு 4-5 பேரும் வந்திருக்காங்க. காசு எடுத்துட்டு வந்திருக்கானுங்களா இல்ல மார்க்கெட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கானுங்களா? அவங்க வந்திருக்கத பார்த்தா பணத்தை கொடுக்க வந்த மாதிரி தெரியல. கமல், என்னடா? சார், உங்களை நாங்க பார்க்க வந்தோம். தேடி வந்தோம்னு கூட வச்சுக்கலாம். நான் என்னடா உன்னுடைய ட்ரௌசருக்குள்ளேயா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தேடி வர்றதுக்கு? ஏண்டா வாங்கின பணத்தை தராம தலைமறைவா இருந்த?
ஷண்முகன். சண்முகண்ணே, கமலா அவன் கூட்டாளியும் வந்திருக்காங்களா? ஆ அவன் கூட பிரகாஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் கையில பொருள் இருக்கு. ஆ சரி, நீ வச்சிடு. சொல்லு கமல், காசு கொண்டு வந்திருக்கியா? காசெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா போட்டை இன்னைக்கே நான் கடல்ல இறக்கணும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதை சொல்றதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு தூரம் வந்த? உங்க அப்பனுக்கு எலிசபெத் மகாராணி சீதனமா கொடுத்தது தானே அந்த போட்டு. அதை நீ கடல்ல இருக்கிறியோ காவால இருக்கிறியோ உன் இஷ்டம், நீ எங்க வேணாலும் இறங்கிடா. இந்த துருப்பிடிச்ச கத்தி எதுக்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எனக்கு சவரம் பண்றதுக்கா? ஐயோ விட்டுருங்க. கமலு, கமலஹாசா, இந்த சண்முகத்துக்கு எதிராக சவால் விடுற அளவுக்கு எவனுக்கும் இன்னும் தைரியம் வரல. காரணம், இந்த மாதிரி அடால் உடால் வேலைலாம் நீ வச்சுக்கிட்ட பண்ண பால்ல தோச்ச மாதிரி இருக்குதே உன் பாடி. அதை கிழிச்சு உள்ள இருக்கிற குடலை வெளியில எடுத்து உன் வீட்டுக்கே பார்சல் பண்ணிட்டு வேண்டாம். பார்சல் போட பண்ணி. சண்முகன் சார், அப்ப சண்முகம் போலீஸா? சண்முகம் போலீஸ் இல்ல. இந்த சிட்டியில போலீஸுக்கு ஒரு தலைவலியா இருந்த ஆளு. எங்க தகராறு நடந்தாலும் அங்க அவர் இருப்பாரு. வெட்டு குத்துன்னு பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் சண்முகம் தவறாம ஆஜராயிடுவார். போலீஸ் எதுவும் கண்டிக்காதா? அவரை பிடிக்க போனவங்களுக்கெல்லாம் கிடைச்சது மார்க்கெட் வசூல்ல சரியான பங்கு. அந்த நேரத்துல டிஎஸ்பி சாலமன் ஒருத்தர் அவரை திருத்தி நல்லவராக்கிட்டாரு. சண்முகம் SSLC படிச்சு பாஸும் பண்ணிட்டாரு. உடனே போலீஸ்ல சேர்ந்துட்டாரு. ஆனா காக்கி சட்டைய பார்த்தாலே அலர்ஜியா நினைக்கிற சண்முகம் அதை ஆகஸ்ட் 15 அன்னைக்கும் ஜனவரி 26 அன்னைக்கு மட்டும்தான் போடுவார். போலீஸ்ல ஒரு நிரந்தர மஃப்டி. ஒரு சண்முகன் சொன்னா ஒரு 1000 சண்முகத்துக்கு சமன் சொல்ல வர. எங்க இருந்தே கிடைச்ச மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டே நம்ம எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்ட முடியும்? என்னைக்கு சண்முகம் கையில மாட்டி நம்ம உயிர் போகுதோ அது வரைக்கும் போகும். உன் கருணாக்க வச்சு அப்படி சொல்லாதடா முண்டம். சொன்னதை மறந்துடாதீங்க. உங்க சமூகம் கைவிட்டுட்டா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. நீங்களும் நானும் மறுபடியும் கடல்ல போய் மீன் தான் பிடிக்கணும். கிளம்புங்க. சரி வரேங்க சார், ஐயா. நாங்க போயிட்டு வரோம். அட சண்முகம், வா. சல்யூட்லாம் அடிக்காதீங்க சண்முகண்ணா, வாங்க. For more updates, like, comment, subscribe to our channel.